அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம போன பதிவில் வந்து துணை எழுத்துக்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். துணை எழுத்துக்கள் அப்படின்னு அலீஃப் இருக்குது, வாவ் இருக்குது, யா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ போன பதிவில் வந்து நம்ம அலீஃப் அப்படின்றத துணை எழுத்தாக கொண்டு அலீஃப் வந்து எப்போ வரும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதாவது ஃபத்தஹா அப்படின்ற ஹரக்கத்து இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து அலீஃப் வந்து துணை எழுத்தாக வரும். அப்போ அப்படி வரும்போது நம்ம எப்படி நீட்டி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ பா தா சா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழில் வந்து கிராமர் படிச்சிருப்போம். அதாவது குறியில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? குறியில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னது? இதோ பாருங்கள், இந்த கேங்க சேஞ்ச அப்படின்லாம் படிப்போம்ல. அதுதான். இதுவே வந்து அந்த கா பக்கத்தில் துணைக்கால் கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி படிக்கணும்? கா கா சா அப்படின்னு சொல்லி நீட்டி படிப்போம்ல. அதுதான் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெத்தட் தான் அரபிலையும் வந்து பக்கத்தில் ஏதாவது லெட்டருக்கு பக்கத்தில் துணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பர்டிகுலர் லெட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா நீட்டி படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கான எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ ஃபுல்லாக பயிற்சி 4 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன துணை எழுத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா அப்படின்ற துணை எழுத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பாடம் வந்து 10வது பாடம் வந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிற்சி 1ல் அலிஃபுக்கு வந்து கஸ்ரா கொடுத்துருக்காங்க, யாக்கு வந்து சுக்குன் கொடுத்துருக்காங்க. இது வந்து யா அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அலிஃபுக்கு கஸ்ரா. கஸ்ரானா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஹரக்கத்தை பற்றி பார்த்துருப்போம். ஹரக்கத்தில் எத்தனை விதமான ஹரக்கத்து இருக்குது, ஃபத்தஹானா என்ன, கஸ்ரானா என்ன, தொம்மானா என்ன, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். குர்ஆனை கற்றுக்காமல் நம்ம மறுமையில் வந்து வெற்றி பெறவே முடியாது. குர்ஆன் அப்படின்றது நமக்காக மட்டுமே, ஒவ்வொருத்தருக்காகவும் குர்ஆன் அப்படின்றது இறக்கி அருளப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒருத்தங்க வீட்டில் வந்து ஒருத்தங்க குர்ஆன் படித்தா போதும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தருமே குர்ஆன் படிக்கணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கும் அப்படின்னா 5 பேருக்குமே அந்த குர்ஆன் படிக்கணும், குர்ஆனை ஓத தெரியணும், அதை டெய்லியும் நடைமுறைப்படுத்தணும். அந்த குர்ஆனுக்கான அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். இதுக்கான முயற்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, பாருங்கள். இப்போ அலிஃப்க்கு கஸ்ரானா நம்ம நார்மலாக எப்படி படிப்போம்? அலிஃப் கஸ்ரா இ, பா கஸ்ரா பி, தா கஸ்ரா தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த யா துணை எழுத்தாக வந்ததுனால நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நீட்டி ஓத போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? நீட்டுதல் துணை எழுத்துக்கான பாடம் தான் இந்த பாடங்கள். ஓகே. இ, பி, தி, சி, ஜி, ஹி, ஹி, தி, தி, ரி, ஜி, சி, ஷி, ஸ்வி, தி, தி, டி, இ, கி, ஃபி. குர்ஆனில் பார்த்தீங்கன்னா ஃபி அப்படின்றது இப்படி தான் வரும். சரிங்களா? ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபாக்கு கஸ்ரா கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ரவுண்ட் போட்டு 2 புள்ளி இருந்துச்சுன்னா அதை காஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காஃப் கெஸ்ரா கீ. யா துணை எழுத்தாக இருக்கிறதுனால கீ, கீ, இதுவும் கீ தான். இந்த மாதிரி இந்த காஃப் பார்த்துருக்கீங்களா? இந்த காஃப் இருக்குல்ல, இது வந்து ஜாயிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி மாறும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே தான். காஃப் யா கெஸ்ரா கீ, லீ, மீ, நீ, ஹி, வி, ஈ. இது எல்லாமே நீட்டுதலுக்கான பாடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குர்ஆனில் இந்த மாதிரி தான் எழுத்துக்கள் இருக்கும். ஒரு லெட்டர் வந்து இன்னொரு லெட்டரோட ஜாயிண்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. சில பேர் வந்து ஃபீக்கும் நீக்கும் கூட டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருப்பாங்க. சின்னதாக ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி இருந்தால் அதை ஃபீன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு வளைவு போட்டு மேலே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமலாம் ஓதுறாங்க. இது என்னென்னா நீ தான். ஓகேவா? நூன் யா கெஸ்ரா நீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், பயிற்சி 2. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த எழுத்துக்கு பக்கத்தில் இந்த யா வந்திருக்கோ அதை மட்டும் நீட்டியும், துணை எழுத்துக்கள் வராத எழுத்தை நம்ம நீட்டாமையும் படிக்க போகிறோம். சரிங்களா? வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே வந்து அலிஃப் யா கெஸ்ரா இ, பா யா கெஸ்ரா பி. இதை பி தான் படிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு லெட்டரை நான் எந்த மாதிரி உச்சரிக்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்தது தால் யா கெஸ்ரா தி, ஃபா யா கெஸ்ரா ஃபி, லாம் யா கெஸ்ரா லீ. இது பாருங்கள், ஃபா இருக்குது, யா துணை எழுத்தாக கொடுத்துருக்காங்க. ஃபா யா கஸ்ரா ஃபீ நீட்டிட்டு, இது வந்து ஹா.
பயமுறுத்துகிற ஹா, இந்த ஹா இருக்கு இல்லையா, ஸோ இது ஜாயிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி மாறும். சரிங்களா? அப்போ ஹா கேஸ்ரா ஹி, ஃபீ ஹி அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபிஹி அப்படின்னு சொல்லியும் படிக்கக்கூடாது, ஃபீ ஹி அப்படின்னு சொல்லி ஹீயையும் நீட்டக்கூடாது. வெறும் ஃபீயை மட்டும் நீட்டிட்டு இந்த ஹீயை நீட்டாமல் ஃபீ ஹி அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? அடுத்தது காஃப் யா கெஸ்ரா கீ, லாம் ஃபத்தஹா ல, கீல. ஓகேங்களா? அடுத்தது தால் யா கெஸ்ரா தி, இது நூன், நூன் யா கெஸ்ரா நீ, தீனி. அடுத்தது அலிஃப் ஃபத்தஹா அ, ரா கெஸ்ரா ரி, நூன் யா கெஸ்ரா நீ, அ ரி நீ, அரினி அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நூன் ஃபத்தஹா நூன் தம்மா, ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா தொம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நூன் தொம்மா நூ, ரா யா கெஸ்ரா ரீ, நுரி அப்படின்னு படிக்கணும். அடுத்தது யா தொம்மா யூ, ரா யா கெஸ்ரா ரீ, யுரி, காஃப் ஃபத்தஹா க, யுரி க, யா ஃபத்தஹா ய, ஜா, இது வந்து ஜா, ரா ஜா படித்தோம் இல்லையா, அதுதான் ஜா யா கெஸ்ரா ஜி, யஸி, தால் தொம்மா து, யஸீது, யுரீது, யுமீது, யதீரு, நுசீரு, நசீது. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் எந்த எழுத்துக்கு பக்கத்தில் யா இருக்கோ அதை மட்டும் நீட்டுறேன், மற்றது எதுவுமே நான் நீட்டாமல் படிக்கிறேன். ஸோ கவனமாக பார்த்து ஓதுங்க. சரிங்களா? இப்போ வரைக்குமே நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்கிறாங்க இந்த துணை எழுத்துக்கள் வரும்பொழுது, அதனால் கவனமாக பார்த்து ஓதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அலிஃப் தொம்மா உ, ஜீம் யா கெஸ்ரா ஜி, உஜி, பா தொம்மா பு, உஜீபு, உசீபு, உஈது, அஹீஹி, உரீது. ஓகேங்களா? ஸோ ஒரு லெட்டரை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஹரக்கத் கொடுக்கும் பொழுது எப்படி ஓதணும் அப்படின்றதையும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம துணை எழுத்துக்கள் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள துணை எழுத்துக்கான அலீஃபையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இன்ஷால்லா பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஓத தெரிஞ்சவங்களே இன்னும் வந்து தஜ்வீத் நான் நிறைய கற்றுக்கணும், ஸோ டேரெக்டாகவும் நம்ம மதரசா வச்சு தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ டேரெக்டானா ஆன்லைனில் தான். ஸோ அந்த மாதிரி நான் டேரெக்டாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட என்னோடய நம்பரையும் நான் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஸோ மார்க்க கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த உலகம் அப்படின்றது ஒரு நாள் கண்டிப்பாக அழியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மறுமை கல்விக்கும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம ஆன்லைன்லேயும் ஃப்ரீயாக கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டேரெக்டாக மதரசாவையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையில் நீங்களும் இந்த பதிவை பார்த்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் மூலியமாக ஒருத்தங்க கல்வி கற்றுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை உங்களுக்கு தொடர்ந்து பயனளிக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்குது. நிரந்தர சதக்காவாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக இந்த பதிவை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 3. ஸோ இப்போ நம்ம 2 துணை எழுத்துக்கள் கற்றுருக்கோம் இல்லையா? ஸோ அலிஃப் வந்தாலும் நம்ம நீட்டி படிக்கணும் அப்படின்றதையும் கற்றுருக்கோம். அதே மாதிரி யா வந்தாலும் நம்ம நீட்டி படிக்கணும் அப்படின்றதையும் கற்றுருக்கோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலிஃபையும் கொடுத்துருக்காங்க, யாவையும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கவனமாக பார்த்து எந்த எழுத்துக்கு பக்கத்தில் அலிஃப் வந்தாலும் அதையும் நீட்டணும், யா வந்து துணை எழுத்து வந்தாலும் அதையும் நீட்டணும். சரிங்களா? இப்போ என் கூடவே சேர்ந்து நல்ல அழகாக ஓதுங்க பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது பாருங்கள், இது வந்து கைன். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்தால் அது வந்து காயின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கைனுக்கு வந்து அலிஃப் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம நீட்டி படிக்க போகிறோம். கைன் அலிஃப் ஃபத்தஹா கா, ஃபா கெஸ்ரா ஃபீ, காஃபி, லாம் யா கெஸ்ரா லீ, காஃபி லீ, நூன் ஃபத்தஹா ந, காஃபி லீன அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், இது என்ன படிக்கணும் நீங்களே பார்த்து ஓதுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் சொல்கிறேன். துவா, இது வந்து நம்ம துவான்னு உச்சரிச்சிருக்கோம். சில பேர் வந்து லா அப்படின்லாம் படிப்பாங்க, தொய் அப்படின்லாம் படிப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதை உச்சரிப்பு கரெக்டான உச்சரிப்பு என்னென்னா துவா. புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை துவா சொல்லணும், புள்ளி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை துவா அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இப்போ புள்ளி இருக்கிறதுனால இதை துவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், அலிஃப் இருக்கிறதுனால நீட்டுறீங்க. துவா, லாம் கெஸ்ரா லி, துவா லி, மீம் யா கெஸ்ரா மீ, நூன் ஃபத்தஹா ந, துவாலி மீன அப்படின்னு சொல்லி ஓதணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஃபா, இது வந்து ஃபாவை வந்து நீட்டுறீங்க. ஃபா சி, டபிள்யூ மாதிரி போட்டிருந்தாலே அது சீன் தான். ஸோ டபிள்யூ மாதிரி போட்டு மேலே 3 புள்ளி இருந்துச்சுன்னா அதை ஷீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சி.
ஃபாசி இது வந்து காஃப் காஃப் சின்னதாக ரவுண்ட் போட்டு 2 புள்ளி இருக்கிறதுனால காஃப் யா கெஸ்ரா கீ ஃபாசி கீன நூன் ஃபத்தஹா ந ஃபாசி கீன அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து காஃப். ஓகேங்களா, சில பேர் வந்து இந்த யா அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க, பட் இது யா கிடையாது, இது தவறு. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாலே அது காஃப் தான். காஃப் அலி ஃபத்தஹா காஃப் ஃபா கெஸ்ரா ஃபி காஃபி ரா யா கெஸ்ரா ரீ நூன் ஃபத்தஹா ந காஃபி ரீன. அடுத்தது சீன் கஸ்ரா சி நூன் யா கெஸ்ரா நீ சினி நூன் ஃபத்தஹா ந சினீன அப்படின்னு சொல்லி ஓதணும். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி ஓதிருக்கோம்? காஃபிலீன துவாலிமீன ஃபாசிகீன காஃபிரீன சினீன அப்படின்னு சொல்லி ஓதிருக்கோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த லைன் பார்ப்போமா? இது வந்து ஷீன். ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, டபிள்யூ மாதிரி போட்டு மேலே 3 புள்ளி இருந்துச்சுன்னா அது ஷீன். அப்போ ஷீனுக்கு பக்கத்தில் அலிஃப் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஷீனை நம்ம என்ன பண்ணுறோம்? நீட்டி ஓதுறோம். ஷீன் அலிஃப் ஃபத்தஹா ஷா காஃப் கஸ்ரா கி ரா யா கெஸ்ரா ரீ நூன் ஃபத்தஹா ந ஷாக்கிரீன அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்ன எப்படி சொல்லி நான் படிக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்களேன். இங்கே வந்து ஷீன் சொல்கிறேன், ஷீனை சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க துணை எழுத்தை சொல்லிடுறேன். ஷீன் அலிஃப் ஃபத்தஹா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது 2 லெட்டரையும் நான் சேர்த்து துணை எழுத்துக்களாக வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 எழுத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரே ஹரக்கத்தாக கொடுத்து நான் படிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த அதாவது துணை எழுத்துக்களை வந்து படிக்கிற ஒரு முறை. ஓகேங்களா, ஸோ நிறைய பேருக்கு இது கூட தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இதையும் கற்றுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி தான் படிக்கணும். அடுத்ததும் பாருங்கள், சீன் அலிஃப். சீனை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் துணை எழுத்து அலீஃபை சொல்லிவிட்டு அதுக்கு 2த்துக்கும் சேர்த்து ஃபத்தஹா அப்படின்ற ஹரக்கத்தை சொல்லி சா அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கிறேன். சரிங்களா, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது ஜீம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுனாலே அது ஜீம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஜீம் கெஸ்ரா ஜி சா ஜி தால் இது. ஓகேங்களா, சில பேர் இதை வந்து லாம்னு படிக்கிறாங்க. ஸோ லாம் அப்படின்றது இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நீட்டி ஒரு எல் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால இது தால் தான். சரிங்களா, தால் யா கெஸ்ரா தி நூன் ஃபத்தஹா ந சாஜிதீன. அடுத்தது கைன் அலி ஃபத்தஹா கா ஹம்சா கெஸ்ரா இ பா யா கெஸ்ரா பி நூன் ஃபத்தஹா ந கா இ பி ந காஇ பீன. காவையும் நீட்டுறோம், பியையும் நீட்டுறோம். சரிங்களா, அடுத்தது ஃப ரி ஹீ ந ஃபரிஹீன. பி இது வந்து ஐன் கெஸ்ரா இ பி இபாதி அப்படின்னு சொல்லி ஓதுறோம். அடுத்தது பாருங்கள். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக ரீட் பண்ணிடலாமா? செகண்ட் லைனில் ஷாக்கிரீன சாஜிதீன காயிபீன ஃபரிஹீன பி இபாதி. ஓகேங்களா, 3வது லைனு. அடுத்தது இது வந்து சா. ஸோ இது வந்து டபிள்யூ மாதிரி போட்டு 3 புள்ளி இருந்து தான் அதை ஷீன் ஷ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். இது வந்து லைட்டாக அலிஃப் பா தா சா அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதுதான் ச. இது வந்து சா அப்படின்னு சொல்லி நீட்டி படிச்சிடக்கூடாது, இது வந்து ச தான். ஸோ இந்த அலிஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து அலிஃப் கிடையாது, இது வந்து லாம். ஓகேங்களா, ஸோ இந்த சீனோட லாம் ஜாயிண்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. லாமுக்கு தான் அலிஃப் கொடுத்துருக்காங்க, அதனால் லாமை தான் நம்ம நீட்டி படிக்கணும். சலா சி சலா சீன அப்படின்னு சொல்லி ஓதணும். ஓகேங்களா, சலா சீன. அடுத்தது ஹாயி ஃபீன ஹாயி ஃபீன சுவாதிகீன. ஸ்வா இது வந்து ஸ்வாத் அலிஃப் ஃபத்தஹா ஸ்வா தால் கெஸ்ரா தி ஸ்வாதி காஃப் யா கெஸ்ரா கி நூன் ஃபத்தஹா ந சுவாதிகீன. அடுத்தது ஷாஹிதீன ஷாஹிதீன. ஓகேங்களா, அடுத்தது நாசிரீன. நூனை வந்து நீட்டுறோம், நாசிரீன. அடுத்தது ஜாஹிதீன ஜாஹிதீன. அடுத்தது மமாதி மமாதி. ஹதானி அதாபி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தால் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நூன் அப்படின்னு சொல்லியும் நினைப்பாங்க. ஸோ நூன் அப்படின்றது நார்மலாக சின்னதாக இந்த மாதிரி வளைவு இல்லை இந்த மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லாம் மாதிரி உங்களுக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக என்னது ஷார்ட்டில் இருந்துச்சுன்னா அது தால் தான். ஸோ அதுக்கு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது தாலுன்னு படித்தோம்ல, அதுதான் அதாபி. யுனாதி. ஜாஹிதீன மமாதி ஹதானி அதாபி யுனாதி அப்படின்னு சொல்லி ஓதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முனி பீன முனிபீன முகீமீன
காத்திபீன காத்திபீன, சீனீன சினீன, சுவாதிகீன சுவாதிகீன. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சி 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பாடத்தில் பயிற்சி 4 இருக்குது. பி கலாமி பி கலாமி பி கலாமி பி கலாமி. அடுத்தது பி கிதாபி பி கிதாபி அப்படின்னு சொல்லி ஓதுறோம். கிதா தாவை நீட்டுறோம், பாவை நீட்டுறோம். சரிங்களா? பி கிதாபி. பி ரசூலி பி ரசூலி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாவ் வந்து துணை எழுத்தாக வந்திருக்கு. ஸோ அந்த வாவ் துணை எழுத்து அப்படின்றத நான் பின்னாடி பாடத்தில் அடுத்த பாடத்தில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு வார்த்தைக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சூவை வந்து நீட்டி படிக்கிறோம். சரிங்களா? பி ரசூலி பி லிஹ்யதி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே இங்கே வந்து சுக்குன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுக்குனுடைய பாடத்தையும் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இங்கே ஒரு வார்த்தை மட்டும் வந்ததுனால இது என்னன்னு சொல்லிக்கிறேன். பி பா கெஸ்ரா பி, லாம் ஹா கஸ்ரா லிஹ்னு படிக்கணும். இந்த இடத்துல இஹ்னு இந்த லெட்டரை மட்டும் படிக்கணும். ஏன் அப்படின்றத அடுத்த பாடத்தில் நான் சொல்லித்தரேன். பி லிஹ்யதி. அடுத்தது வ லா, இது வந்து லாம் அலீஃப். லாம் அலீஃப்னால வ லா பி ரசி. ஸோ இந்த அலீஃபுக்கு சுக்குன் கொடுத்துருக்கிறதுனால பி ரசி அப்படின்னு சொல்லி படிக்கணும். சுக்குன்னா என்ன அப்படின்றதையும் நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக இன்ஷால்லா சொல்கிறேன். அடுத்தது அசரி அசரி. கௌலி கௌ, இந்த இடத்துல வந்து கௌன்னு படிக்கணும். கௌலி. மீ கால மீ கால. அபாபீல அபாபீல. சராபீல சராபீல. கவாரீர கவாரீர. கராத்தீச கராத்தீச. ஷயா ஷயாத்தீன ஷயாத்தீன. மவாசீன மவாசீன மவாசீன. முனாஃபிகீன முனாஃபிகீன. கதபி கதபி. யஹ்தி. ஆகிஃபீன. யுவாரி. நுஜாசி நுஜாசி. இது வந்து வைன்னால க த, இது வந்து துவாதுன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால தன்னு சொல்கிறேன். கத. இது வந்து பா, கீழே ஒரு புள்ளி இருந்தாலே அது பா தான். பா யா கெஸ்ரா துணை எடுத்து கொடுத்துருக்காங்க யா, அதனால் நீட்டுறீங்க. கத பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ யஹ்தி நீட்டுறோம். இது வந்து ஹா பயமுறுத்துகிற ஹா. தாலுக்கு வந்து யா துணை எடுத்தாக கொடுத்துருக்கிறதுனால யஹ்தி அப்படின்னு சொல்லி நீட்டுறோம். இது ஆகிஃபீன யுவாரி நுஜாசி அப்படின்னு சொல்லி ஓதுறோம். சரிங்களா? அடுத்தது யுசீபனா. ஓகேங்களா? எப்படி யாதம்மா யூ, இது வந்து சுவாது, யாக வந்து துணை எழுத்தாக கொடுத்துருக்காங்க. சுவாது யா கேசரா சி யுசி. பா ஃபத்தஹா ப, நூன் அலி ஃபத்தஹா நா யுசீபனா. அடுத்தது ந நூன் ஃபத்தஹா ந, சீன் யா கேசரா சி நசி, நூன் அலி ஃபத்தஹா நா நசீனா. அடுத்தது அலிஃப் யா கெஸ்ரா இ, மீம் அலிஃப் ஃபத்தஹா மா ஈமா. நூன் கெஸ்ரா நீ, ஹா அலிஃப் ஃபத்தஹா ஹா ஈமா நிஹா. நூன் நசீது, இது வந்து நூன் ஃபத்தஹா ந, சீன் யா கெஸ்ரா சி நசி, தா தொம்மா து நசீது. இது வந்து லாம் அலீஃப் லா ஷரீக லா ஷரீக. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த யா துணை எழுத்தை வந்து பயிற்சி 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் போடுறது மூலயமா, நீங்கள் டவுட் கேட்குறது மூலயமா தான் நீங்கள் நல்ல வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு இன்னுமே நம்ம வந்து நல்ல முறையில் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எத்தனையோ பேர் வந்து குர்ஆன் ஓதுறதுக்கு ஆசை இருந்துமே வந்து நம்ம எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் மூலியமாக ஒரு கல்வி கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் போதுமானவன். அல்லாஹ் எல்லாருக்கும் அதிகமான நன்மையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.